சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் 3 விடுங்க நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ஒரு உயரத்துக்கு வந்திருக்க மனுஷனுக்கு வந்து இன்னைக்கும் பல பிரச்சனைகள் அந்த நாற்காலியில போய் ஏறதுக்கு இருக்குது. ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் போதே அவர் கெஸ் பண்ணியிருப்பாரு. பார்க்க தாங்க சாப்பிட்டு எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்குன்னு ஒரு திருக்குறள் உண்டு. மாடர்ன் வெர்ஷன் தான். நான் ஒரு தடவை முடிவு பண்ணுறேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அது அவருடைய உண்மையான கேரக்டர். நிறைய நலத்திட்டங்கள் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் முதல் படத்துல இருந்து பண்றாரு. நிறைய பேர் சொல்லி நாங்க கேள்விப்படுறோம். நான் நிலாவா செல்வாலாம் பண்ணுறப்போ அவங்க அப்பா மூலமாக நிறைய உதவிகள் செய்வார். அதை நான் பார்த்துருக்கேன். விஜய் சார் முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. அவர் மெஜாரிட்டியாக அவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஒன்று. இனி தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் விஜய். நிரந்தர முதலமைச்சர். அவர் வந்து சிஎம் ஆகணும் ஆசைப்படுறது கூட அந்த சிஎம்ன்ற போஸ்ட்டுக்கு அவர் ஆசைப்படல. ஹி வாண்ட் டு சர்வ் பீப்புள். சிஎம் ஆகிறதுக்கு வந்து என்ன கேட்டால் அது அவருடைய 25 வருஷ பிளான். எதிரியை கூட நண்பனாக தான் மதிப்பார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் ஒரே ஒரு மீட்டிங்கில் மட்டும்தான் அங்கிள்னு சொல்லி விழித்தாரு. இது அவரை காயப்படுத்துறதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த மீட்டிங்லையும் அவர் சொல்லிக்க மாட்டார். சார் தான் சொல்லுவார். 10-12 வருஷமாக நான் அவரோட சந்திச்சது கிடையாது, பேசுனது கிடையாது வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு இப்பவும் தெரியும் விஜய் சார் மாறி இருக்கவே மாட்டார். ஏன்னா நான் படம் பண்ண 3 காலகட்டத்திலையும் அவருடைய பேர், புகழ், பிஸ்னஸ் வேல்யூ, ஃபேன்ஸ் வட்டாரம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அவர் மட்டும் அப்படியே தான் இருந்தார். முதல் படம் முடிச்சு 2வது படம் நீங்க விஜய் சாரோட பண்ணீங்க இல்லையா? ஆமா, 2வது படமே விஜய் சாரோட. ஆனா நீங்க விஜய் சார் அந்த டைம்ல சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா நிறைய பேர் வந்து விஜய் சார் அறிமுகமான டைம்ல வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் வந்ததை தாண்டி இவர் சூட் ஆவாரா, தொடர்ந்து இவரால் படங்கள் ஹீரோவா நடிக்க முடியுமா அப்படின்ற பல சந்தேகங்கள் இருந்தது. ஆனா நீங்க அவர்கிட்ட போய் உங்களோட 2வது படம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் இருந்தது அவரை ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு? ஆக்சுவலி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது வந்து கிளாப் ரெடின்ற பேரில் வச்சுருக்கேன். அதில் நான் சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க, சினிமாக்குள்ளே நுழையணும்னு ஆசைப்படுறவங்க, சினிமாவில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள், நமக்கு தெரிஞ்ச இயக்குநர்களுடைய லைஃப்பில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணால் அதுலேருந்து அவங்களுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும். ஏன்னா எனக்கு யாருமே எதுவுமே சொல்லி தரல. நானாக தான் எல்லாமே சினிமாவில் கற்றுக்கிட்டு வந்தது. அதில் பாதி மிரட்சி, பயம், தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் படபடப்பு, சரியாக செய்கிறோமா தப்பாக செய்கிறோமான்ற நமக்குள்ளேயே கேட்குற கொஷினில் வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு, இது எல்லாமே நானாக தெரிஞ்சுருந்தான் கரெக்ட் பண்ணேன். இதை நம்ம அனுபவத்தை சொல்லும்போது இன்னொருத்தவங்களுக்கு மிகப்பெரிய டிப்ஸாக இருக்குமே அப்படின்னு அந்த சேனல் ஆரம்பித்தேன். அந்த சேனல் ஆரம்பித்ததுலேயே நான் போட்டிருக்க வீடியோக்களில் நீங்கள் கேட்ட அந்த கொஷின்ஸுக்கான பதிலும் அதில் இருக்குது. என்னென்னா, செல்வான்னு ஒரு படம் நான் விஜய் சாருக்கு 2வது படம், என்னோடய 2வது படம். அப்போ விஜய் சார் வளர்ந்து வர்ற இது நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, சினிமாவில் இருக்கிற வரணும்னு ஆசைப்படுற, சினிமாவில் போராடிட்டு இருக்க எல்லாருமே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது ஒரே லைஃப் யாருன்னா விஜய் அவருடைய லைஃப் தான். அவருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமும் போராட்டம், ஆனால் பெரிய வெற்றி. ஆரம்பத்தில் அவருக்கு சிரமம், தடைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய வெற்றி அடைவார். இது விஜய் சாருடைய அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் 3 காலகட்டத்தில் அவருக்கு படம் பண்ணியிருக்கேன். அவருடைய பிகினிங் ஸ்டேஜில் செல்வா, அவருக்கு ஒரு மார்க்கெட் வந்துடுச்சு, அவர் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடச்சிக்கு வரும்போது நான் அவருக்கு பண்ணுறேன் நிலாவேவான்னு ஒரு படம் பண்ணுறேன். அப்புறம் அவர் மார்க்கெட்டில் நல்ல பட்ஜெட்டில் பெரிய பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஹீரோ வரும்போது நான் அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆக்கிறதுக்காக பகவதின்னு ஒரு படம் பண்ணுறேன். அது ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஸோ 3 ஸ்டேஜ்லேயே நான் விஜய் சாரை பார்க்குறேன். 3 ஸ்டேஜ்லேயும் விஜய் சாருக்கு எனக்கு முதல் படம் முடிஞ்சு 2வது படத்துக்கு நான் ஒரு கதை பண்ணுறதுக்காக போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கிறேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த ப்ரொடியூசர் டிஸ்கஷனை கேன்சல் பண்ணிட்டு சென்னைக்கு வர சொல்லுவார். சென்னைக்கு இறங்கணும் சொல்லுவார். தம்பி, இப்போ நீங்கள் எனக்கு சொல்லி போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கதை வேண்டாம், ஒரு நல்ல நாட்டாமை சூப்பராக போயிருக்குது, நாட்டாமை பேட்டர்னில் ஒரு வில்லேஜ் கதை பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போல்லாம் நான் பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு அப்போ அந்த அனுபவம் கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, சார் எனக்கு வில்லேஜ் கதைலாம் ஹேண்டில் பண்ண தெரியாது சார், நமக்கு கமர்ஷியலாக அந்த மாதிரி நான் படம் பண்ணுவேன், எனக்கு என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னோன்னா, அப்போ நான் அப்படி தான் படம் பண்ணுன்ட்ருக்கேன் தம்பி, வெளியே கூட கதை கட்டு வாங்கி தரேன், நீங்கள் பண்ணுங்கன்றார். நான் சொன்னேன், சார் எனக்கு வில்லேஜ் கதை ஹேண்டில் பண்ண தெரியாது சார், அது ரவிக்குமார் சார் மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும், நமக்கு தெரியாது சார் அப்படின்ட்டு. எனக்கு என்ன என் மைண்டில் அந்த ஆக்ஷன் கதை நான் பண்ணியிருக்கேன், கதையை தான் பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தம்பி அப்போ யோசிப்புன்ட்டார். நான் வந்துட்டேன்.
வந்து அடுத்து என்ன பண்ணேன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த செல்வா படத்துக்கான அழைப்பு வருது. விஜய் சார் முதல் படம் மகாபிரபு படம் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த டைரக்டரோட படம் ஒன்றுப்பா, இவர் நல்ல மகாபிரபு செம கமர்ஷியலாக பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் சாருடைய அப்பா எஸ் சார் நீ கூப்பிட்டு ஒரு கதை சொல்லுங்கன்றார். அப்போ நான் அவருக்கு ஒரு கதை சொல்கிறேன், லவ் ஸ்டோரி. ஏன்னா விஜய் சார்னா அந்த யங் ஏஜில் அவர் லவ் தானே. அப்போது எஸ் சார் கதையை கேட்டு, சார் கதை நல்லா இருக்குது, ஆனால் விஜய் வந்து ஆக்ஷன் கதை தான் பண்ணணுன்னு கேட்டிருக்கான், நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கீங்க, அப்படி கதை பண்ணியும்போது நீங்கள் லவ் ஸ்டோரி சொல்லிட்டு. இல்லை சார் விஜய் சாருக்குன்னா இந்த கதை தான் சார் பண்ணான்னு தோணுச்சு. ரெண்டாவது விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட இப்போ இமீடியட்டாக ஆக்ஷன் கதை இல்லை சார், எனக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா நான் உட்காந்து குக் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னோடனே அவர் சொன்னார், இல்லை நாங்கள் ஒரு கதை வாங்கி வச்சுருக்கோம், அவர்கிட்ட என்னுடைய அசிஸ்டண்ட் தான் அவர் கதையை நீங்கள் கேளுங்க, எப்படி சித்தா பண்ணுங்கன்னா. அந்த கதை தான் வந்து செல்வா. அந்த டேரக்டர் பேர் மஜித். அவர் தான் பின்னாடி விஜயை வச்சு தமிழன்னு படம் பண்ணார். அவர் வந்து எஸ்ஏஎஸ்ஆருடைய அசிஸ்டண்ட்டு. அவர் அந்த கதையை சொல்லியிருக்காரு, நீ கதை வாங்கிக்கிட்டு யாரை வச்சு பண்ணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி பரப்பில் இருக்குது. ஸோ அந்த கதையை எனக்கு கொடுத்தாங்க, அதுதான் செல்வா. நான் அது கமிட் ஆகிட்டு வந்தால் என்னை எல்லோரும் சொல்கிறாங்க, என்ன நீ மகாபிரபுன்னு சரத்சாரை வச்சு படம் மட்டும் அடுத்தது விஜயகாந்த் சத்யராஜ் அந்த மாதிரி ஹீரோ வச்சு பண்ணுவியா, நீ இப்போ தான் வளர்ந்து வர்ற விஜய் வச்சு பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன அது இல்லையா இது இல்லைன்றாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னடா இவங்கெல்லாம் போட்டு நமக்கு ஒரு படம் கமிட்டியாக ஒரு படம் டிஸ்கஷன் போய்ட்டு ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கோம், இன்னொரு படம் வர்றதுக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அப்புறம் எனக்கு தோணுச்சு, ஏன் இதே விஜய் வந்து பின்னாடி பெரிய ஹீரோ மாற மாட்டாரா? இப்போ ஒரு வளர்ந்து வர்ற ஹீரோ, இதே ஆள் பின்னாடி பெரிய ஹீரோ வர மாட்டாரா? நமக்கு இவரை வச்சு நம்மையும் ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடாது, கதை அந்த மாதிரி கதை தானே, தைரியமாக பண்ணுவோன்னு இறங்கி பண்ண படம் தான் செல்வா. அதில் தான் நான் விஜய் சாரோட எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு வந்து, அடுத்த கதை அந்த படம் முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழித்து விஜய் சார் என்னை கூப்பிட்டு ஒரு கதை சொல்லுங்கள் நான் கேட்போம் அப்படின்னு, நம்ம ஒரு படம் பண்ணுவோம், இன்னொரு படம் பண்ணுவோம், ஓன் ப்ரொடக்ஷன். அது விஜய் சாருடைய ஓன் ப்ரொடக்ஷன். ஆமாம், விஜய் கம்பெனிஸ் தான் வரும், விஜய் ஜோசப். அது ஜோசப் விஜய் வந்து அவங்க விஜய் கம்பெனிஸ் தான் வரும் வச்சு அந்த படம் தான் நிலாவேவா. அந்த கதை தான் நான் முதல்ல போய் எஸ்ஏ சார் சொன்ன லவ் ஸ்டோரி. ஓகே, அதை ஒரு ப்ரொடக்ஷனே கதை சொல்லி அதை வந்து நிலாவான்னு பண்ணேன். ஓகே, அதுக்கு அந்த டயத்தில் வந்து விஜய் சார் ஒரு ப்ரொடக்ஷன், அவங்க அப்பா தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் போட்டாங்க. ஸோ நல்ல ஃப்ரீடம் கொடுத்து அந்த படத்தை பண்ணி முடிச்சு, அந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நான் பண்ண படம் வந்துட்டு பகவதி. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 3 காலகட்டத்திலையும் அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எந்த காலகட்டத்திலையும் அவர்கிட்ட எந்த ஒரு மாற்றத்தையும் பார்த்ததில்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு நோட் பண்ணது உண்டா? இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 10-12 வருஷமாக நான் அவரோட சந்திச்சது கிடையாது, பேசுனது கிடையாது வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு இப்பவும் தெரியும் விஜய் சார் மாறி இருக்கவே மாட்டார். ஏன்னா நான் படம் பண்ண 3 காலகட்டத்துலேயும் அவருடைய பேர் புகழ், பிஸ்னஸ் வேல்யூ, ஃபேன்ஸ் வட்டாரம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அவர் மட்டும் அப்படியே தான் இருந்தார், எந்த மாற்றமும் கிடையாது. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிறது, கோவத்தை வெளிப்படுத்துகிற தன்மை, அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதுக்கு அவர் கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே இந்த 3 காலகட்டத்தையும் மாறினதே கிடையாது. பழகிட்டோம்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் விஜய் சார் மாதிரி. ஆக்சுவலி எங்கே நமக்கும் விஜய் சாருக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்ததுன்னு நான் ஃபீல் பண்ண நாளே கிடையாது பார்த்துக்கோங்களேன். ஏன்னா என்ன அடிக்கடி ஃபோன்லேயே பேசுவார், என்ன அப்படி இருக்கீங்கன்னா அப்படிலாம் பேசியிருந்தார். ஐ திங்க் நான் சொல்கிறது வந்து வில்லு வரைக்குமே என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் சார். வில்லு படம் வர்ற வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசுவார் அவர். துப்பாக்கி வரைக்கும் விஜய் சார், துப்பாக்கி படம் வர்ற வரைக்கும் விஜய் சார் நல்ல ஃபோன்லாம் பேசுவார். துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் தான் விஜய் சாருக்கும் எனக்கும் அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு. பேசாததுனால தான் அந்த டிஸ்டன்ஸ். ஏன்னா பேசுறதுக்கு எந்த சப்ஜெக்டும் இல்லை. அப்புறமா அவர் வந்து ரீச் ஆகாத இடத்துக்கு போயிட்டாரு. எங்களுக்கு வந்து எஸ்ஏ சார் மூலமாக தான் அவர்கிட்ட பேசுவோம். எஸ்ஏ சாரை போய் பார்ப்போம். எஸ்ஏ சார் வந்து எங்களுக்கு வந்து அவர்கிட்ட டைம் கொடுப்போம், நாங்கள் அவரை போய் சந்திப்போம். நேரடியாக விஜய் சாருக்கு நாங்கள் ஃபோனில் விஜய் சார் கூப்பிட்டா தான் உண்டு. சும்மா விஜய் சாரை டிஸ்டர்ப் பண்ணால் விஜய் சார் எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்து பார்க்கணுன்னா எஸ்ஏ சாரை பார்ப்போம். எஸ்ஏ சாரை அந்த மாதிரி பார்க்கணுன்றாங்கன்னா வர சொல்லுங்க மாதிரி போய் பார்ப்போம். அப்புறம் எஸ்ஏ சார் இல்லாமல் விஜய் சாருக்குன்னு ஒரு தனியாக விஜய் சாரே எல்லாமே டிசைட் பண்ணுற ஒரு இடம் வரும்போது எங்களால் ரீச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே, அவரோட நிச்சயமாக இந்த அரசியல் பயணம் வந்துட்டு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் முதல்வர். ஆனால் இதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக அவர்கிட்ட நீங்கள் நோட் பண்ண விஷயம் ஏதாவது இருக்குதா? ஏன்னா நிறைய நலத்திட்டங்கள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து பண்ணிட்டு இருக்காரு, அவர் முதல் படத்திலிருந்து பண்ணுறாரு, நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம். நீங்கள் அதை பார்த்ததோ இல்லை நீங்கள் அதை பார்த்து அவர்கிட்ட அதை பற்றி பேசினதோ ஏதாவது ஒரு தருணம் இருக்குதா? விஜய் சார் முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரு, அவர் மெஜாரிட்டியாக அவர் ஜெயிச்சிட்டாருன்னு உடனே நான் என்னுடைய சேனலில் சொன்னேன் இல்லையா, அதில் போட்ட முதல் விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா,
இனி தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு போட்டு நிரந்தர நிரந்தர முதலமைச்சர். இனி விஜய் சார் வந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகி அவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர் முதலமைச்சர் இருந்தால் அதுமாதிரி விஜய் சார் இனிமேல் நிரந்தர முதலமைச்சர்னு கான்ஃபிடண்ட்டாக போட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் சாருக்கு வந்து நான் ஒரு அப்சர்வ் பண்ண வரைக்கும் 3 படம் பண்ணியிருக்கேன் அவரோட. அவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டம் ஜெயிச்சதுக்காக அவர் இடம் வேறு இடமாயிரும். நீங்கள் அவர் நடிகராக பாருங்களேன், வந்து காதலுக்கு மரியாதை ஹிட்டு, அதுலேருந்து அவர் கிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூவே உனக்காக அவர் ஒரு மார்க்கெட், அவருக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது, அவருக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு உருவாக்கின படம் பூவே உனக்காக. அதுலேருந்து அவர் கிராஃப் அப்படியே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இடையில 1-2 படம் சுமாராக போயிருக்கலாம், இல்லை சுமாருக்கும் கீழே போயிருக்கலாம், அது லிஸ்ட்டு கிடையாது. ஆனால் கிராஃப் சொல்கிறேன், அப்படியே வந்து வந்து உச்ச நடிகராக ஆனது. உச்ச நடிகர் ஆகிட்டு அந்த உச்ச நடிகர்லேருந்து அவர் வந்து அரசியல் பயணத்தை மேற்கொள்கிறாரு. எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும்ல, இது சரியாக வருமா சரியாக வராதா, ஒருவேளை அவர் எலெக்ஷனில் அவருக்கு நம்மளும் யோசிப்போம்லாங்க, எல்லா விஷயத்துக்குமே அதர் ஒரு சைடு யோசிப்போம்ல, ஒருவேளை மைனஸ் ஆகிருந்தால் இவர் நிலைமை சினிமா நடிக்க போனால் ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் வந்து மற்ற பிரச்சனைகள் வரும். அப்போ இதெல்லாம் யோசிக்காமலாம் இறங்கியிருப்பார் அப்படின்னா அதுதான் விஜய் சார். விஜய் சாருக்கு வந்து ஒரு விஷயத்தை, இந்த திருக்குறள் ஒன்று உண்டுங்க, எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்குன்னு ஒரு திருக்குறள் உண்டு. அதைத்தான் அதனுடைய ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான். நான் ஒரு தடவை முடிவு பண்ணுறேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு போக்கிற டைலாக் இருக்குமே, அது அவருடைய உண்மையான கேரக்டர். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறவங்க ரொம்ப யோசிப்பார், நிறைய டைம் எடுத்துக்குவார், யோசிப்பார். முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே கிடையாது, அந்த அந்த டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டு இருப்பார். அது வந்து அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர். அது வந்து ஒரு எல்லாருமே அதை வந்து வாழ்க்கையில் வந்துட்டு அதை யோசித்து முடிவெடுங்க, முடிவெடுத்ததுக்கப்புறம் யோசிக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு நிகழ ஒரு தாரக மந்திரம். அவருக்கு டிசைட் பண்ணிட்டாருன்னு அதே மாதிரி அவர் உள்ளுக்குள்ளே யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு, அதை ஓட்டிகிட்டு இருக்காருன்னு நமக்கே தெரியாது. ஆனால் நார்மலாக இருக்கும்போது தாங்க உள்ளுக்குள்ளே அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் யார் வந்து சொன்னாலும் இதுதான் அது ரைட்டோ ராங்கோ வந்து பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கிடுவார். அது வந்து அவருடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு. பட் அவர் நீங்கள் கேட்ட கொஷின் வந்து அவர் சிஎம் ஆகிறதுக்கு வந்து எதுனா என்ன கேட்டால் அது அவருடைய 25 வருஷ பிளான் இல்லை, 25 வருஷ கனவு. அவர் எடுத்த உடனே இப்போது 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பித்து அதெல்லாம் இல்லை, அவர் 25 இயர்ஸாக. அவர் இன்னொரு விஷயம் என்னென்னா இயல்பாகவே அவருக்கு உதவுற குணம் உண்டு. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி என் சேனலில் போட்டிருக்கேன். அதனால் இப்போ சிஎம் ஆகிட்டார் காக்கா அப்படிக்கா சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது. நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், அவருக்கு உதவுற குணம்ன்றது இயல்பாகவே உண்டு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நாம் பேசும்போது வீடியோ ஆரம்பத்தில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவர் தாங்க. அவர் தான் மிகச்சிறந்த உதாரணம். அவர் வந்து என்னென்னா எல்லாமே சரியாக இல்லையா, சரியாக இருக்கணும், அவருக்கு சரியாக இல்லைன்னா சரியாக இல்லைங்கிறத தெளிவாக அழகாக யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லுவார். அது வந்து யோசிக்கவே மாட்டார், சரியில்லை நீங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. ரொம்ப அதேமாதிரி ஃப்ரெண்ட்லி நேச்சர், எல்லாரோடையும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். இன்னும் சொல்லப்போனால் எதிரியை கூட நண்பனாக தான் மதிப்பார். அவர்கிட்ட இருந்து சில நண்பர்கள் வேணால் எதிரியாக இருக்கலாம், ஆனால் எந்த எதிரியும் கூட அவர் நண்பராக தான் நினைப்பார். அது அவருடைய ஸ்பெஷல் பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்கும். பட் உண்மை தான், அவரோட நண்பர்களாக இருந்தால் கூட அவருக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் எல்லா எதிரியுமே அவர் நண்பராக தான் பார்ப்பார். இது அவருடைய நேச்சர். அது யாருக்கும் அவருக்கு ஒரு சோபா மேடம் தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அவருக்கு யாரையும் காயப்படுத்துறது பிடிக்காதுங்க, காயப்படுத்துறது பிடிக்காது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அவர் ஒரே ஒரு மீட்டிங்கில் மட்டும்தான் ரொம்ப இதாக பேசுகிறப்போ வந்து அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்களை வந்து அங்கிள்னு சொல்லி விழித்தார். அதுக்கப்புறம் அவருக்கு யாராவது சொல்லியிருந்திருப்பாங்க, இல்லை அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் இது அவரை காயப்படுத்துறதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த மீட்டிங்லையுமே அவர் சொல்லியிருக்க மாட்டார், சார் தான் சொல்லுவார். முதலமைச்சர் சார், அவருடைய முன்னாள் முதலமைச்சருடைய அவர்களுடைய பேரை சொல்லி சார், இப்படி தான் அவர் சொல்லியிருப்பார் தவிர அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை அவர் எங்கேயுமே யூஸ் பண்ண ஒரே ஒரு தடவை அதை வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அது யாராவது சொல்லியிருந்துருக்கலாம், இல்லைன்னா அவருக்கே தோணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை அவருக்கு யாரையும் காயப்படுத்துறதுலாம் பிடிக்காது. அதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர்லேயும் அவருடைய நல்ல குணங்களையும் அது ஒன்று. அதனால தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவர் முதலமைச்சராகணும்னு முடிவு பண்ணிவிட்டு தான் அவர் வந்து சினிமாவில் வந்து அவருடைய கொடி பறக்க ஆரம்பிச்சு, அதாவது ஹீரோவாக கொடி பறக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து பகவதி டைத்துலேயே எனக்கு இன்னும் சொல்லப்போனால் பகவதியில் கிளைமேக்ஸ் முதல்ல எனக்கு இவருக்கு இந்த ஆசை இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பகவதியில் நான் நிலாவா செல்வாலாம் பண்ணுறப்போ அவங்க அப்பா மூலமாக நிறைய உதவிகள் செய்வார் அவர். அதை நான் பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் அவங்க அப்பாவுக்கு சில உதவி செஞ்சுருக்காங்க விஜய் சார் பேரில், அதுவும் எனக்கு தெரியும்.
அதனால நான் வந்து என்னென்னா விஜய் சார் வச்சு நான் பகவதி பண்ணுறப்போ அந்த கிளைமாக்ஸில் வந்து அவர் முதல்வராக தான் கதை பண்ணியிருந்தேன். கதை பண்ணியே நான் வந்து ஷூட்டிங்கும் போயிட்டேன். ஆனால் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்குன்னே ஒரு 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து பாபா படத்தில் வந்து 7 மந்திரத்தை யூஸ் பண்ணும்போது 7வது மந்திரத்தை வந்து ரஜினி சார் யூஸ் பண்ண மாட்டார் படத்தில். 7வது மந்திரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு படத்தில் உள்ள கேரக்டர் எல்லாமே சொல்லும் சிஎம் ஆகிருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போது ரஜினி சார் கூட படத்தில் சொல்லுவார், சிஎம்னு அவ்வளோ பெரிய போஸ்ட் நினச்சிங்களா, அது எவ்வளோ பெரிய போஸ்ட் தெரியுமாலாம் சொல்லுவார். ஆனால் தேட்டரில் ஆடியன்ஸ் எல்லாருமே 7வது மந்திரத்தை அவர் ஒரு கடத்தில் யூஸ் பண்ண போகிறாரு, சிஎம் ஆக போகிறாருன்னு அவங்க எல்லாம் ஒரு முதல்வன் படம் ஃபயரில் உட்காந்துருக்காங்க. ஆனால் ரஜினி சாரை வந்து அதை யூஸ் பண்ண மாட்டார், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுவார். அது ஆடியன்ஸுங்க அப்செட் ஆகிட்டாங்க தேட்டர்லேயும். ஆனால் ரஜினி சார் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணாமல் எனக்கு பக்குன்னு இருக்குது. ரஜினி சாரே இந்த படத்தில் முதலமைச்சராக வேண்டான்னு யோசிக்கிறாரு, அப்படி ஆடணும்னு நினச்சி கதையை பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ரஜினி சார் யோசிச்சு பண்ணல. நாம் இப்போ தான் முதல்ல விஜய் சாரை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதுக்கான ஒரு கதை பண்ணி ஆக்ஷன், அதான் ஃபஸ்ட்டு படம் விஜய் சாருக்கு, அதுதான் பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுக்கு. அதுக்கு அடுத்து வர படம் திருமலை வந்து பகதையோட நல்ல வசூலும் நல்ல பேரும் அவருக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்ஷன் ஹீரோவாக இது பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்தோன்னா அது டேக் ஆஃப் பண்ணி விட்டுச்சு. அப்போது நான் வந்து என்னென்னா நம்ம ஆக்ஷன் ஹீரோ மாத்திரக்காக தான் பகவதி பண்ணிட்டு இதில் வந்து சிஎம்யூன்னு ஓவர் டோஸ் கொடுத்துருவானான்னு சொல்லி கிளைமேக்ஸை மாற்றிட்டு மறுநாள் விஜய் சார் டோஸில் விஜய் சார் கோவம் வந்துச்சு. இப்படி தானே கதை சொன்னி அப்புறம் கதையை மாற்றுறீங்களா அப்படின்னா, இல்லை சார் அது வேணாம், நமக்கு மைனஸ் ஆகிடக்கூடாது, நம்ம ஏற்கனவே நம்ம ஆக்ஷன் ஹீரோனை மாற்றிட்டுருக்கேன், இது கிளைமேக்ஸ் வந்து ஓவர் டோஸ் ஆகிடக்கூடாது சார் அப்படின்னா, அது அதுதான் விஜய் சார். ஒரு தடவை டைரக்டர் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறாங்கன்னா விட்டுருவார், சரி உங்கள் இஷ்டம் பண்ணிக்கோங்கன்ட்டார். அப்புறம் நான் கமர்ஷியலாக அந்த கிளைமேக்ஸை மாற்றி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அப்போ ஏன் இவர் இந்த கிளைமேக்ஸ் மாற்றுறதுக்கு சார் கோவப்படுறாரு அப்படின்னு யோசிக்கும்போது, இவருக்கு லைட்டாக அந்த ஆசை உள்ளுக்குள்ளே இருக்கும் போல இருக்குன்னு நான் மைண்டில் யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தேன் அவருக்கு, விஜய் சாருக்கு. அந்த கதையை நான் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பகவதிக்கு அப்புறம் கதை பண்ணி சொல்லி விஜய் சாரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு சொல்லி அந்த படம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். அதில் வந்து அந்த கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து படத்துலேயே வந்து ஒரு முதலமைச்சரை எதிர்ப்பார். அந்த அப்போ நான் பண்ணியிருந்த கதையில். ஓகே, சர்க்கார் படம் மாதிரியா? இல்லை சர்க்கார் படம் மாதிரி இல்லை. அதில் வந்து லேடி முதலமைச்சர், ஒரு லேடி முதலமைச்சரை வந்து ஒரு ஹீரோ வந்து எதுக்குறான். ஏன் எதுக்குறான்? அவனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள். அவன் பெரிய படித்தவன்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண சாமானியன். அவன் ஏன் அவன் 2 பேர்த்துக்கும் மோதல் வருதுன்னு வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச கதை, அதனால் அதை பண்ண முடியல. அது அப்போது வந்து பண்ணிடலாம்லாம் டிசைட் பண்ணிச்சு. ஆனால் நான் ஷூட்டிங் போகிறதுக்காக அந்த மற்ற விஷயம்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது போக்கிரி அங்கே ஹிட்டு. அதை சார் வந்து தமிழில் ரீமேக் பண்ண போகிறாருன்னு இந்த டேட்ஸ்லாம் அங்கே போய் அதுக்கப்புறம் நான் கூட படம் பண்ண முடியாத ஒரு சூழல்லையும் உருவாயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் பற்றி நம்ம பேசணும் இல்லையா? ஸோ விஜய் சார் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்து ஆசைப்பட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி போச்சு. அதுக்கு அவரும் பதில் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி டாக்ஸ் வரும்போது நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னீங்க உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அதாவது விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து இந்த பட்டம் அதெல்லாம் அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பெருசாக அவர் ஆசைப்பட்டது கிடையாது. அது அவர் பணம் இது பண்ணது கிடையாது. இப்போ வந்து அவர் வந்து சிஎம் ஆகணும் ஆசைப்பட்டது கூட அந்த சிஎம்ன்ற போஸ்ட்டுக்கு அவர் ஆசைப்படல. ஹி வாண்ட் டு சர்வ் பீப்புள். கான்வாய்ஸ்லாம் போய் நின்றுச்சு, அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு ஒரு நியூஸ். இன்னைக்கால நியூஸ் பார்த்தா வாபஸ் வாங்கலை, எதுக்கு இவ்வளோ பப்ளிக் திறமைப்படுத்திக்கிட்டு வேண்டாம் அனுப்புங்க, தேவைன்னா கூப்பிட்டுக்கலாம் விஜய் சார் தான் சொன்னார்னு வந்துருந்துச்சு. இதுதான் உண்மையாக இருந்திருக்கும் என்ன கேட்டால். ஏன்னா அவர் வந்து எப்போவுமே இந்த கேரவன் வந்ததுக்கப்புறமும் சரி, கேரவன் வராத காலத்துக்கு முன்னாடியும் சரி, காலைல 7 மணி ஷூட்டிங் சொல்லியாச்சுன்னா கரெக்டாக 7 மணிக்கு செட்டுக்குள்ளே முதல்ல வந்து நிற்கிற கார் அவர் கார். அதே மாதிரி இறங்கி ஒரு ஓரமாக, அதுவும் எப்படி இந்த பக்கம் பார்த்து இல்லை, அந்த பக்கம் செவர் இருந்தால் செவரை திரும்ப பாட்டோ, இல்லைனா ஒரு பின்னாடி ஒரு பெரிய சீனரி இருந்துச்சு, அந்த சீனரி திரும்பி பார்க்க சேர் போட்டு தானே கொடையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பார். இது எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலில் நடக்கிற விஷயங்கள். இங்கே அவரை சுற்றி பல பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, அடுத்து என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாதுன்றக்கப்போ பர்சனல் லைஃப்பில் வர பிரச்சனைகளை வந்து அதையும் அரசியலுக்கு சார்ந்து பேசி அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லும்போது அது எவ்வளோ வலியை கொடுக்கும்? அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவும் வரக்கூடிய எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானேங்க. ஒருத்தர் எப்போ நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் வரப்போகிறீங்களோ அப்போ என்னெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் வருதோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும் தானே பார்ப்பாங்க. அது வந்து அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு குடும்பம் வரைக்கும் ஃபேமை என்னெல்லாம் குறைக்க முடியும்னு பார்க்குறது தான் எதிரிகளுடைய வீழ்ச்சி. அரசியலுங்கிறதே சூழ்ச்சியை தானே. அதனால் இவர் வந்து அதை எதிர்பார்த்துருப்பார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு பெரிய ஆயுதமாக எதிரிகளால் யூஸ் பண்ண முடியல.
அது காரணம்னா விஜய் சாருடைய கரிஷ்மா இல்லை, அவருடைய நல்லதனம் அவர் எங்கே போனாலும் காத்துரும் எப்படியாது. அதாவது எப்படி சொல்கிறது, பிடிக்கலைன்னா ஒதுங்கி தான் போவார தவிர யாரையும் ஊதாசனை கூட படுத்துனது கிடையாது. யாரையும் வந்து மனசார கூட கெடுதல் நினைக்காத ஆள். பிடிக்காதவங்க சில பேருக்கு என்ன ஆகுனா, நம்மளை பிடிக்காதவங்க வந்து அவன் மேலே ஒரு கர்ஷு வரும் இல்லையா, அது கூட அவர்கிட்ட கிடையாது. பிடிக்கலைன்னா ஒதுங்கி தான் போவாரே தவிர அவங்கள்ட்ட போய் மூஞ்சா காட்டுறதோ இல்லை அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு அவன் நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிறதோ அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அதனால் அவருக்கு எப்போவுமே அவருக்கு வந்து இயற்கையும் இறையும் அவரை காத்து நிற்குன்றதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது.